தன் மீது குற்றச்சாட்டை சுமத்தும்படி ஜெயந்தி நடராஜனை பிரதமர் மோடி தூண்டிவிட்டதாக ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் கடந்த வாரம் காங்கிரசிலிருந்து விலகினார். தான் அமைச்சராக இருந்தபோது சுற்றுச்சூழல் துறையின் செயல்பாடுகளில் ராகுல் குறுக்கிட்டதாகவும் திட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதிலும் மறுப்பதிலும் தனக்கு நெருக்கடி கொடுத்ததாகவும் ஜெயந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ஜெயந்தியின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் இருந்த ராகுல் புதனன்று டெல்லி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது மௌனத்தை கலைத்தார். பெரிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் போது பழங்குடியினர், ஏழைகள் மற்றும் சுற்றுச்சூழலின் நலனை காக்க வேண்டுமென்றுதான் ஜெயந்தி நடராஜனுக்கு அறிவுறுத்தியதாக விளக்கம் அளித்தார். தன்னை தாக்கி பேசும்படி ஜெயந்தியை பிரதமர் மோடி தூண்டிவிட்டதாகவும் ராகுல் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். குற்றச்சாட்டுகள் தொடர்பான எந்த நடவடிக்கையையும் சந்திக்க தயார் என்றும் ராகுல் கூறினார். कि एनवायरमेंट की देखभाल करनी है, आदिवासियों की देखभाल करनी है, गरीबों की देखभाल करनी है, और मैं यहां से कह रहा हूं और मैं इससे डरता नहीं हूं। और जब तक मुझ में दम होगा, जब तक मुझ में सांस होगी, मैं इन झोपड़ी वालों के लिए लड़ूंगा, गरीब लोगों के लिए लड़ूंगा, कमजोर लोगों के लिए लड़ूंगा। कुछ फर्क नहीं पड़ता। அமெரிக்க அதிபர் ஒபாமாவை டெல்லியில் சந்தித்த போது லண்டனில் தைத்த 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோட்சூட்டை அணிந்திருந்த மோடி மேக் இன் இண்டியா பற்றி வாய்க்கிழிய பேசுவதாகவும் ராகுல் சாடினார். பிரதமர் மோடியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நடைமுறை சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அளிப்பதாக கூறிய ராகுல் இருவராலும் டெல்லிக்கு நன்மை விளையப் போவதில்லை என்று பேசினார்.